வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, அப்சல்யூட் அட்வான்டேஜ் அப்படின்னா என்னன்றதை பார்க்க போகிறோம். ஸோ நேற்றோட எக்ஸாம்பிளே நம்ம இப்போ எடுத்திருக்கோம். ஸோ நேற்று நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா, இதே எக்ஸாம்பிள் தான் பார்த்துருந்தோம். அதில் வந்து பியோடது வந்து ஆனால் பிளேட்ஸில் கொஞ்சம் கம்மியாக ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பி பிளேட்ஸ்லையும் அவங்க தான் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அண்ட் கப்ஸ்லையும் அவங்க தான் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இங்கே 40, இங்கே 40, இங்கே வெறும் 30 அண்ட் 10 தான் ஏவோடுது. ஸோ இன்றைக்கி வந்து அப்சல்யூட் அட்வான்டேஜ் பிக்கு தான் இருக்குது. ஏன்னா வந்து அவங்க எல்லா விஷயத்துலையுமே கப்ஸும் நிறையா ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, பிளேட்ஸும் நிறையா ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, விச் மீன்ஸ் தே ஆர் மோர் எஃபிஷியன்ட் அண்ட் அவங்க வந்து அட் கிவன் லெவல் எல்லா விதத்துலையும் அவங்க தான் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ தே ஹேவ் அப்சல்யூட் அட்வான்டேஜ் ஓவர் திஸ் ஏ. ஸோ இப்போ ஆனால் வந்து ஸ்டில் அவங்க வந்து ட்ரேட் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் அஃப்கோர்ஸ் ட்ரேட் பண்ணுவாங்க. அது எப்படின்றதே நம்ம இந்த இதில் பார்க்கலாம். ஸோ நம்ம கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ்னால் என்னன்றது நேற்று பார்த்தோம். அண்ட் கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ்ன்றது ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் வந்து யார்கிட்ட கம்மியாக இருக்கும் அவங்க தான் வந்து கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜாக இருப்பாங்க. ஸோ அதில் அவங்க ஸ்பெஷலைஸ் ஆவாங்க. ஸோ நம்ம நேற்று மாதிரி இன்றைக்கி கண்டினியூ பண்ணலாம். முதல்ல வந்து நம்ம கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜை கண்டுபிடிக்கலாம். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் ஆஃப் ஏவை பார்க்கலாம். ஏ வந்து 30 பிளேட்ஸ் பண்ணுறதுக்கு 10 கப்ஸை கிவ் பண்ணுறாங்க. 10 கப்ஸ். ஸோ அப்போ 1 பிளேட்டுக்கு 10/30 which is equal to 1/3 cups. This was their opportunity cost. இப்போ அதே இது எப்படியே பிக்கு பார்க்கலாம். பி வந்து 40 பிளேட்ஸ் பண்ணுறதுக்கு 40 கப்ஸ் கிவ் பண்ணுறாங்க. 40 கப்ஸ். ஸோ அப்போ 1 பிளேட்டுக்கு 40/40 which is equal to 1 கப். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தில் 1/3 தான் ரொம்ப சின்ன நம்பர். ஸோ அப்போ ஏ வந்து பிளேட் பண்ண ஒரு பிளேட் பண்ணுறதுக்கு 1/3 கப்ஸ் தான் செலவு பண்ணுறாங்க. பட் ஆனால் இவங்க வந்து பி வந்து 1 பிளேட் பண்ணுறதுக்கு 1 கப்பை செலவு பண்ணுறாங்க. ஸோ இங்கே ஆஃப்கோர்ஸ் வந்து ஏ வந்து பிளேட்ஸில் ஸ்பெஷலைஸ் பண்ணணும்னு அர்த்தம். பிகாஸ் தே ஹேவ் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் லெஸ்ஸாக இருக்குது. ஸோ அவங்க வந்து இதில் கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ் இன் ப்ரொடியூசிங் பிளேட்ஸ். ஸோ இந்த இடத்த வந்து நம்ம வந்து ஏ வந்து பிளேட்ஸ் வந்து ஸ்பெஷலைஸ் பண்ணணும். ஸோ அதை வந்து நம்ம இங்கே ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கப்ஸ்க்கு பார்க்கலாம். அதே மாதிரி இங்கே வந்து அது அப்படியே ரெசிப்ரோக்கல் இந்த சைடு எடுத்துகிட்டு வந்து நம்ம இதில் பார்க்கலாம். 10 cups equal to 30 plates and 1 cup equal to 30/10 which is equal to 3 plates. and இவங்களோட இதை பார்க்கலாம். 40 cups அது அப்படி இந்த சைடு எடுத்து வந்துக்கோங்க. 40 cups equal to 40 plates and 1 cup equal to 40/40 is equal to 1 plate. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா யாரோட ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் வந்து இங்கே ரொம்ப கம்மியாக இருக்குது, பியோட தான் கம்மியாக இருக்குது. பிகாஸ் இவங்க 1 கப் பண்ணுறதுக்கு வெறும் 1 பிளேட்டை விட்டால் போதும். ஆனால் இவங்க 1 கப் பண்ணுறதுக்கு 3 பிளேட்ஸ் விடணும். ஸோ பி வந்து ஸ்டில் கப்பில் தான் ஸ்பெஷலைஸ் ஆகிருக்காங்க. பி வந்து கப்ஸில் ஸ்பெஷலைஸாக இருக்காங்க. ஏ வந்து பிளேட்ஸில் ஸ்பெஷலைஸாக இருக்காங்க. ஸோ அப்போ இதுலேருந்து என்ன பண்ணணும், இவங்க 2 பேரும் இந்த பொருளை நல்லா எக்ஸ்பர்டைஸாக இவந்தோ வந்து பி வந்து மாஸ் லெவலில் 40 கப்ஸு 40 பிளேட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாலும், பட் ஆனால் யார்கிட்ட வந்து கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ் இருக்குன்னு பாருங்கள். ஒருத்தவங்க கப்பில் ஸ்பெஷலைஸாக இருக்காங்க. பி வந்து கப்பில் ஸ்பெஷலைசேஷனாக இருக்காங்க. அண்ட் ஏ வந்து பிளேட்ஸில் ரொம்ப கம்மி ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டில் 2 பிளேட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. இவங்க வந்து ரொம்ப கம்மி காஸ்ட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டில் கப்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ பி ஹேஸ் அ கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ் இன் கப்ஸ் அண்ட் ஏ ஹேஸ் அ கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ் இன் பிளேட்ஸ். ஸோ அப்போ நம்ம ட்ரேட் பண்ணுவோம். ஸோ நம்ம எப்போ ட்ரேட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கோம், ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டை விட கம்மியான விலையில் இருந்ததுன்னா அவங்க வந்து ட்ரேட் பண்ண விரும்புவாங்க. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ட்ரேடிங் சினேரியோ எப்படி நடக்குதுன்றதை பார்க்குறோம். ஸோ நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம் பி வந்து கப்ஸில் ஸ்பெஷலைசேஷனாக இருக்காங்க அண்ட் ஏ வந்து பிளேட்ஸில் நிறையா பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ நம்ம ட்ரேட் பண்ண விரும்புகிறாங்க. ஸோ எப்படி ட்ரேட் பண்ணுவாங்கன்றது பார்த்தோம். ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டு கீழே இருந்தால் நம்ம ட்ரேட் பண்ணுவாங்கன்னு சொன்னோம். ஸோ இப்போ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏ வந்து ஒரு கப்பு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 3 பிளேட் ஆகுது. இப்போ அவங்க அதை விட கம்மி பிளேட்டுக்கு அதை செலவாச்சுன்னா வாங்கினாங்கன்னா அது வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட் மாதிரி. ஸோ அவங்க லெட்ஸ் அஸ்யூம் தட் ஏ இஸ் வில்லிங் டு ட்ரேட் 2 பிளேட்ஸ். ஏன்னா இவங்க வந்து பிளேட்டில் ஸ்பெஷலைசேஷனாக இருக்காங்க. ஸோ அவங்க 2 பிளேட்ஸை விட்டு 1 கப்பு வாங்க ட்ரை பண்ணாங்க. ஏன்னா இவங்க 1 கப் செய்கிறதுக்கு 3 பிளேட் செலவாகுது. ஸோ இப்போ அவங்களுக்கு 2 பிளேட்ஸ் தான் செலவாச்சுன்னா லைக் அவங்களுக்கு தானே ப்ராஃபிட்டு. ஸோ அவங்களுக்கு தானே ப்ராஃபிட் ஆக மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து அவங்க ட்ரேட் பண்ண விரும்புகிறாங்க. ஸோ லெட்ஸ் சி லைக் இங்கே வந்து பி வந்து ட்ரேட்ஸ் லெட்ஸ் எக்ஸாம்பிள் லைக் வந்து இங்கே 10 கப்ஸ்
10 cups for 20 plates. ஸோ இங்கே ஜஸ்ட் இங்கே அப்படியே இன்டூ 10 பண்ணிக்கிறோம். நம்ம 1 கப்புக்கு வந்து 20 பிளேட் 2 பிளேட் ட்ரேட் பண்ணுறோம். இங்கே வந்து 10 கப்புக்கு வந்து 20 பிளேட் ட்ரேட் பண்ணுறாங்க, ஒத்துக்கிறாங்க பி வந்து. ஸோ இப்போ இங்கே என்ன ஆகும், இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், பி வந்து ட்ரேட்ஸ் 10 கப்ஸ். ஸோ இங்கே வந்து 10 கப்ஸை விட்டு கொடுக்குறாங்க. அவங்க கெட்டிங் ஃபார் 20 பிளேட்ஸ் கிடைக்குது அவங்களுக்கு. ஸோ யூஸ்வலாக அவங்களுக்கு இங்கே 10 தான் கிடச்சிது. பட் ஆனால் இப்போ பாருங்கள், இந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டாங்க 20 பிளேட்ஸ். ஸோ பார்த்தீங்களா, அவங்க பிபிஎஃப்பை தாண்டி அவங்களால எஃபிஷியண்டாக ப்ரொடியூஸ் பண்ண முடியும், ஏன்னா ட்ரேட் பண்ணதுனால. ஸோ அதே மாதிரி இப்போ ஏக்கு பாருங்கள், ஏ வந்து ஏ இஸ் வில்லிங் டு ட்ரேட் 20 பிளேட்ஸ். நம்ம அதே தான் இங்கே பி வந்து ட்ரேட்ஸ் 10 கப்ஸ் ஃபார் 20 பிளேட்ஸ். அப்போ பி ஏ வந்து 20 பிளேட்ஸ் இங்கே லீவ் ஆகுது. ஸோ 30 பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதுலேருந்து 20 கப்பு 20 பிளேட்டை மைனஸ் பண்ணிங்கன்னா 10க்கு வந்துடும். 20 பிளேட்டுக்கு ஆனால் அவங்களுக்கு 10 கப்ஸ் ஃபார் 20 பிளேட்ஸ். இந்த பாயிண்ட்டுக்கு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க பிபிஎஃப் ஏவை தாண்டி அவங்களால பண்ண முடியுது. 20 கப் பிளேட்ஸை லீவ் பண்ணும்போது இந்த 10 பாயிண்ட்டுக்கு வந்துடுறாங்க. அண்ட் தேர் ஏபிள் டு கெட் 10 கப்ஸ் ஃபார் தட். ஸோ அவங்க இந்த பாயிண்ட்டுக்கு வராங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பிபிஎஃப்பை தாண்டி அவங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் த கான்செப்ட். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க அப்சல்யூட் அட்வான்டேஜ்ன்றது பார்த்தீங்கன்னா 2 விஷயத்துலையுமே ஈவன் தோ பி வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணாலும் அவங்க வந்து இந்த மாதிரி ட்ரேட் பண்ணுறதால அவங்க வந்து அவங்க பிபிஎஃப்பை தாண்டி ப்ரொடியூஸ் பண்ண முடியுது எஃபிஷியண்டாக, பிகாஸ் அவங்க வந்து ட்ரேட் பண்ணுறதுனால. ஸோ தட் இஸ் த கான்செப்ட் ஹியர் ஹேப்பனிங்.